ஹாய் கைஸ்! நான் தான் உங்க ஜீவா. தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு எங்க அண்ணன் தேவா, இன்னொன்னு சிஎம் சார், ஸ்டாலின் சார். நம்ம இந்த டாபிக்க பத்தி தாங்க பேசப் போறோம். ஏன்னா, ஜீவா, தேவா அப்டின்ட்டு 2 சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க. அதாவது ஒரு எத்தனாவது ஒரு 4வது, 5வது படிக்கிற பசங்க மாரி தான் இருக்கானுங்க. அந்த பசங்க Instagramல ரீல்ஸ்லாம் போட்டு 1 1/2 வருஷமா போட்டுன்னு இருக்காங்களாம். போட்டு வைரல் ஆயி, இப்ப நம்ம சிஎம் சார் கூட கூப்ட்டு விஷ் பண்ணி, இந்த மாரி நீங்க வீடியோலாம், ரீல்ஸ்லாம் போடக்கூடாது. நீங்க படிக்கணும். படிப்புக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பிரையாரிட்டி குடுக்கணும் அப்டின்ற மாரி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் பண்ணது சரியா? இல்ல தப்பா? அப்டின்ட்டு பார்க்கலாம். இந்த காலத்துல YouTube, Instagram, Facebook இந்த மாரியான ரீல்ஸ் போடுற நெறைய இடங்கள் இருக்குல்ல, ஆன்லைன்ல பிளாட்ஃபார்ம். இந்த சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணி சின்ன சின்ன பசங்களே நெறைய பேரு ரீல்ஸ் போட்டு ஃபேம் ஆகணும் அப்டின்ட்டு ஆசைப்படுறாங்கங்க. இதனால அவங்க ஸ்கூல் படிப்பையுமே இக்னோர் பண்றாங்க. அந்த ரீல்ஸ் உடைய வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதுக்கான டைம தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. படிக்கிறதுக்கான டைம கம்மியா யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த மாரி ஃபேம் ஆகலாம், இந்த மாரி இதுல காசு வரும் அப்டின்ற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட்லாம் பண்றாங்க. ஆனா, அவங்களுடைய ஃபியூச்சரே கேள்விக்குறியாகுது. இத இத பத்தி யாருன்னா அவேர் பண்றாங்களா? அப்டின்ட்டு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சரே அவேர் பண்ணியிருக்காரு. ஆனா, அவரு எந்த விதத்தில பண்ணணும் அப்டின்ற ஒரு விதம் இருக்குல்ல. அதுதான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியாவ 13 வயசுக்குள்ள இருக்கிற பசங்கலாம் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் டைம் தான். கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பேரன்ட்ஸ் சூப்பர்வைசன் பண்ணணும். அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அவங்க கண்ட்ரோல் இல்லாம பார்க்கக்கூடாது. அவங்க பேரன்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அவ்வளோதான். மத்தபடி ஸ்டடீஸ் தான் முக்கியம். படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, நம்ம நாட்ல இருக்கிற பேரன்ட்ஸ் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஸ்டடீஸ்லாம் முக்கியம் இல்ல. அவன் Instagramல ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனாலே, அது மூலியமா நெறைய ப்ரமோஷன் பண்ணி காசு சம்பாரிக்கலாம். அப்படின்ற மாரி அவனுடைய லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படின்ற மாரி தப்பா கணக்கு போடுறாங்க. இந்த மாரி தப்பா கணக்கு போடுறதுல அது எப்படி போடுறாங்கன்னும் தெரியல. ஏன்னா, அது நம்ம திரும்ப பழைய காலத்துக்கே போற மாரி படிக்காத பணக்காரன் ஆயிட்டு என்ன பிரயோஜனம்? எதுவுமே இருக்காது. டேலண்ட் இருக்கிறவன் ஈஸியா அத காலி பண்ணிருவான். அது ஒரு நிமிஷத்துல போயிடும். பணம், காசுலாம். அவனுடைய நாலேட்ஜ் தான் நம்ம அசுரன் படத்துல தனுஷ் சொல்லியிருப்பார்ல, படிப்பு மட்டும் எடுக்கவே முடியாதுன்ட்டு. அந்த மாரி தாங்க. அத எல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம நாட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க. பசங்களுடைய எதிர்காலத்த மனசுல வைக்காம இந்த மாரி தப்பான வழியில போக விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா நம்ம நாட்ட ஆள்றவங்களும் என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிள் நம்ம முதலமைச்சரே கூப்பிட்டு இந்த மாரி விஷ் பண்றாரு ஃபர்ஸ்ட்டு. இந்த அளவுக்கு நீங்க ஃபேம் ஆயிருக்கீங்க. எவ்வளோ நேரம்பா ரீல்ஸ் எடுக்குறீங்க? ரீல்ஸ் எடுக்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்றீங்க? நீங்க ரீல்ஸ் போடுறது கரெக்ட்டு தான். உங்களுக்காக உங்களுக்கு ஒரு நீங்களும் ரீல்ஸ் போட்டு படிக்க தான் சொல்றீங்க. தப்பா எதுவும் பண்றதில்ல ரீல்ஸ் போட்டு. ஆனா நீங்க ரீல்ஸ் போடுறத கம்மி பண்ணிட்டு படிக்கிறத அதிகம் பண்ணுங்க அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு ஸ்டாலின் சாரும். ஆனா அவர் அட்வைஸ் பண்றாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவரே ரீல்ஸ்ல வராருல்ல. அது கொஞ்சம் கெட்ட விஷயமா படுது எனக்கு. சில பேர் சொல்லுவாங்க, "முள்ள முள்ளால எடுக்கிற மாரி ரீல்ஸ் போடாத" அப்படின்ட்டு, "ரீல்ஸ் போட்டு தான்பா சொல்ல முடியும்" அப்படின்ட்டு. அதெல்லாம் சரியில்லங்க. ஏன்னா, இப்போ நீங்க அ போய் விசிட் பண்ணியிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு கூட போயிட்டு, அந்த மாரி ரொம்ப ஏழ்மையில இருக்கானா? இந்த மாரி டேலண்ட்லாம் இருக்கா? அவன் நெறைய நாலேட்ஜ் சம்மந்தமாவே வீடியோ போட்டாலுமே, பசங்க படிக்கணும் அப்டின்ட்டு சொல்லி, ஒரு நல்ல விஷயத்துக்கு வீடியோ போட்டாலுமே, ரொம்ப வயசு கம்மியா இருக்கிறவன் இந்த மாரி சோசியல் மீடியா யூஸ் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். அவங்க பேரன்ட்ஸ் முதல்ல கண்டிச்சிருக்கணும். அவங்க பேரன்ட்ஸுமே கண்டிக்கல. இந்த மாரி இவங்களே இப்போ கூப்ட்டு நம்ம ஸ்டாலின் சாருமே கூப்ட்டு இந்த மாரிலாம் விசாரிக்கிறாருனாக்கா, நாளைக்கு நெறைய பசங்க இந்த மாரிலாம் போட்டு நம்ம அந்த மாரி போயிட்டு பண்ணா ஃபேமஸ் ஆனா, அங்க போயிட்டு அவங்க மீட் பண்ணலாம். அப்டின்ற மாரி ஒரு தாட்ல நெறைய பேர் பண்ண வந்துருவாங்கல்ல. ஸோ அவங்கள உற்சாகப்படுத்துற மாரி ஆயிடுது இது. அதனால நெறைய பேர் எல்லாருமே இந்த மாரி சக்சஸ் ஆவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா, இப்ப எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாதுல்ல. பெரிய பெரிய ஆளுங்களே ட்ரை பண்ணிட்டு, அவங்களுடைய லைஃபே ரொம்ப கஷ்டத்துல போய் முடியுது. பேலன்ஸ் காசு கஷ்டத்துல நெறையா அந்த மாரிலாம் போய் முடியுது. ரொம்ப லைஃபே இக்கட்டான சூழ்நிலையில. அதனால இந்த மாரி சின்ன பசங்களுடைய லைஃப் படிப்பை படிக்கிறதையுமே கம்மி பண்ணிட்டு இந்த மாரி ரீல்ஸ் போட்டு அதில சக்சஸ் ஆகலன்னா ரொம்பவே கஷ்டம். அவங்களுடைய லைஃப்லாம் என்ன ஆகும் பின்னாடி? அதில அன்சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த சோசியல் மீடியா. அதனால இந்த மாரி பசங்க யாருமே பண்ணக்கூடாது அப்டின்ட்டு ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் கண்டிச்சு சொல்லியிருக்கணும். நம்ம ஸ்டாலின் சாருமே. பேரன்ட்ஸ்லாம் தயவுசெய்து இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய பசங்களுடைய லைஃப் உங்களுக்கு முக்கியம்னா, நீங்க உங்க பசங்கள படிக்க சொல்லுங்க. தேவையில்லாம இந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுப்பா அப்டின்ட்டுலாம் சொல்லி இறக்கி விடாதீங்க. அது உங்க பசங்களுடைய லைஃப் ரொம்பவே கேள்விக்குறியாகிரும். அது ரொம்பவே தப்பான விஷயம். இவ்ளோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி, அவன் ரீல்ஸ் போட்டு இப்போ ஒரு 90% பேரு லாஸ் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10% வைரல் ஆகி பெரிய ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நெறைய காசுலாம் ப்ரமோஷன் பண்ணி, கொலாபரேஷன் பண்ணி சம்பாதிச்சிடுறாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கைய பில்ட் பண்றது அவங்களுடைய எஜுகேஷன் மட்டும் தான். இந்த மாரி சோசியல் மீடியால வைரல் ஆகுறது இல்ல. இது சும்மா ஒரு ஷார்ட் டைம் தான். வைரல் ஆகுறது, எக்ஸைட்மென்ட் தான் இது. ஷார்ட் டைம் எக்ஸைட்மென்ட் தான். அதுல பெருசா நீங்க ஒண்ணும் சம்பாதிச்சிடவும் முடியாது. அதனால உங்க லைஃப்ப பில்ட் பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அத பேரண்ட்ஸும் மனசுல வச்சுக்கங்க. இந்த மாரி சின்ன சின்ன பசங்களெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 15 வயசு வரைக்குமே நீங்க சோசியல் மீடியாவ யூஸ் பண்ண விடாதீங்க. அப்படியே யூஸ் பண்ண விடுறதுனாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் டைம் தான்.
YouTube மட்டும் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க. அதுக்கு ஏன்னா YouTube கிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. Google கூட ஐடி வந்து லாகின் பண்ணி அந்த Google கிட்ஸ் மாரி அது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாரிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இந்த டைம் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாரிலாம் நெறைய செட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த மாரி குழந்தைங்க கிட்ட மொபைல குடுங்க. குடுத்தாலுமே. ஒரு குறிப்பிட்ட டைம் தான்பா லிமிட் அவ்வளோதான் நீ அப்டின்ட்டு. அத விட்டு அவங்கள பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் மாரியே ஆக்கிட்டு, இன்ஃப்ளூயன்சராவே ஆக்கிட்டீங்கனாக்கா, இந்த வயசுல அவங்களுடைய லைஃபே கேள்விக்குறி ஆயிடுங்க. இன்னும் நம்ம வந்து பிற்காலத்த நோக்கி போற மாரி ஆயிடும். நம்ம எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நெறைய டெக்னாலஜியா இருக்கிற பசங்கள உருவாக்க மாட்டோம். ரொம்ப டெக்னாலஜியே இல்லாம கொஞ்சம் அதாவது அறிவே இல்லாத பசங்கள உருவாக்குற மாரி ஆயிடும் அது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முதலமைச்சர் அந்த பசங்கள கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டது ரொம்பவே தப்பான செயல். அவங்க வந்து கண்டிச்சிருக்கணும். இந்த மாரி ரீல்ஸ்லாம் நீங்க நல்ல விதமா ரீல்ஸ் போட்டாலும், இந்த மாரி சின்ன பசங்க ரீல்ஸ் போடக்கூடாதுப்பா அப்டின்ட்டு கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கணும். அவரு ரீல்ஸ்ல வந்திருக்க கூடாது. அவர் வந்து ரீல்ஸ்ல இந்த மாரி பண்றது வந்து எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னப்பா இது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ஆகும் ஃபியூச்சர்ல? ஏன்னா, நீங்க எஜுகேஷன் தான்பா முக்கியம் அப்டின்ட்டு ரீல்ஸ்ல போய் சொல்றீங்கன்னா, அது வந்து நம்ம பசங்க தெரியும்ல, மூவிலயே எவ்வளோ பேரு ஹீரோவா இருந்தாலுமே அத கெட்டவன் ஹீரோ வில்லன் என்ன பண்றானோ, அந்த மாரி தானே நெறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப ஒரு படத்துல எத பண்ணக்கூடாதுன்றாங்களோ, அத தானே நெறைய பேர் பண்ணுவாங்க. அது வந்து என்னப்பா பண்றது? இவங்க நல்லது தான் சொல்றாங்க. அவங்க தப்பா எடுத்துக்கினா அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும் அப்டின்ட்டுலாம் தோணும். ஆனா நம்ம பண்ணக்கூடாதுங்க. அது மூவியே அது வேற. அது ஃபுல்லா ஒரு சினிமேட்டிக். இருந்தாலுமே அதிலயுமே நம்ம நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோம். இப்போ வந்து ரியல் லைஃப்ல இந்த மாரி பசங்கலாம் ரீல்ஸ் போட்டு வராங்கன்னா, இத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அவர வந்து அந்த பசங்கள அவரு பாராட்டுனது ரொம்பவே தப்பான செயல். ஏன்னா, உற்சாகத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லும்போது, அப்படின்ட்டும் சொல்றாருல்ல, ஆமா உற்சாகம் தான். நீங்க பண்றது நல்ல விஷயம் தான்ட்டு. அது தப்பு. அந்த ஒரு வார்த்த வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் வீடியோலயே வராம கண்டிச்சு போட்டிருக்கலாம். அத ஒரு நியூஸா போட்டிருக்கலாம். இந்த மாரி Instagramல ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆன பசங்க இவர்கிட்ட வந்தாங்க. இவங்க போயிருக்க மாட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நியூஸ்ல இந்த மாரி கூப்பிட்டு அவங்கள கண்டிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா கூட பெருமைப்பட்டுருக்கலாங்க. அத விட்டு இந்த மாரி ரீல்ஸ்ல அவர் வந்து இந்த மாரி பேசுனது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவர் பண்ணது கரெக்ட்டா இல்லையா? அப்படின்ட்டு உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோம்.